வணக்கம் சார். உங்க வணக்கம். பேரா எங்க இருந்து வரீங்க சார்? நான் செங்கற்பட்டுல இருந்து வரேன். ஓகே. என்னுடைய பேர் கோவிந்தராஜ். நீங்க எத்தனை வருஷமா டிஎன்சில ஒரு பார்ட்டா இருக்கீங்க? டிஎன்சில 2019ல இருந்து இருக்கேன். ஓகே. கண்டினியூவா இருக்கேன். ஓகே. பிரான்ச் ஆரம்பிச்சதுல இருந்து இன்ன வரைக்கும் சீட்டு ஓகே. கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஓகேங்க சார். சோ எத்தனை டைம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க டிஎன்சி கூட? டிஎன்சில நிறைய நான் 2 குரூப் முடியும் போது இன்னும் 2 குரூப் எடுத்து ஓடிட்டே தான் இருக்கும். ஓகே. என்னுடைய சீட்டை பார்த்தா இண்டிவிஜுவலா என் பையன் எங்க மிஸ்ஸஸ் போட்டது அப்படியே கண்டினியூவா ஓடிட்டே இருக்கு. ஸோ டிஎன்சி சிட் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது மூலமா உங்களோட லைஃப் எப்படி சேஞ்ச் ஆயிருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? சேஞ்ச் ஆகுதுன்னா எதிர்பார்த்த மாதிரி யாருக்காவது ஒரு பணம் கொடுக்கணும்னு நினைச்சோம்னா அப்படியே நினைச்ச மாதிரி அடுத்த வாரம் உனக்கு காசு வரும்னு சொல்லிட்டு சீட்டை போடும் போது எடுத்தா எனக்கு அது கரெக்டா வரும். ஓகே. 2 நாள் முன்னாடியே வந்துடுது. அதனால எனக்கு சந்தோஷம். நான் சேர்த்து விட்ட கஸ்டமர்களுக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ சிட் ஃபண்ட்ஸ்ல சேமிக்கிறது எவ்வளவு ஒரு நல்ல விஷயம்னு நினைக்கிறீங்க? சிட்பண்ட்ல சேமிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். வெளியே கொடுக்குறாங்க, லோக்கல் பிரைவேட்ல போட்டு மாட்டிக்கிறாங்க. அதை நம்ம சொல்றோம், கொஞ்சம் பேர் புரிஞ்சுக்கிறாங்க, கொஞ்சம் பேர் புரிஞ்சிக்க மாட்டாங்க. எவ்வளவு சொன்னாலும் அவங்க போக்காதான் போறாங்க. ஓகே. நமக்கு தெளிவுபடுத்தினா நம்ம சொல்றத கேட்கறவங்களை மட்டும் நான் சேர்ப்பேன். நான் சேர்க்கறவங்க கரெக்டா இருக்கணும், கரெக்டா கட்டுற மாதிரி இருந்தாதான் நான் அந்த சீட்டு இதுலயே நான் சேர்ப்பேன். சிட் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்க என்ன சொல்வீங்க? நிறைய சொல்லிட்டு இருக்கேன். சிட்பண்ட்ல போடுங்க, உங்களை வரும்னு பார்க்கலாம்னு சொல்றாங்களா சார். சில பேர் ஒத்து வரமாட்டேன்றாங்க. நிறைய பேருக்கு இருக்கு போடணும்னு என்ன இருக்கு, ஆனா சில பேர் வேண்டாம், எதுக்கு அதுல போடுறீங்கன்ற மாதிரி சொல்லி விட்டுறாங்க. இதனால இருக்கு. ஆனா இதுக்கப்புறம் சொல்லி இருக்கேன், கொஞ்சம் நிறைய சீட்டு பிடிக்கணும்னு ஆசைப்படுறேன்.